வர்த்தக மொழி பேசும் வளர்தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். 24 மணி நேரமும் ட்ரேட் நடக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். $1000 மொமெண்டம்னாலும் அசால்ட்டா நடக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். பிரைஸ் ஆக்ஷனை பர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ண வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். குறைவான கேபிட்டல் மட்டும் தேவைப்படும். ஆனா அந்த மார்க்கெட்டோடைய கேபிட்டல் $3 ட்ரில்லியன் மேல. எஸ், நாம இன்னைக்கு கிரிப்டோ மார்க்கெட்டை பத்தி தான் பேச போறோம். கிரிப்டோவோடைய டோட்டல் மார்க்கெட் கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா $3 ட்ரில்லியன் மேல. அதுல பிட்காயினுடைய பங்கு மட்டும் $2 ட்ரில்லியன். $1 ட்ரில்லியன் அப்படின்றது இந்திய ரூபாய் மதிப்புல. தற்போதைய நிலவரப்படி $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் என்பது சுமார் 83 லட்சம் கோடி இந்திய ரூபாய்க்கு சமம். நீங்கள் ஒரு நாளைக்கு $1 மில்லியன் செலவு செய்தால் $1 ட்ரில்லியன் செலவு செய்ய சுமார் 2740 ஆண்டுகளாகும். இந்த அளவுக்கு மார்க்கெட் கேபிட்டல் உயர்வதற்கு காரணம் நிறைய மக்கள் கிரிப்டோவை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ட்ரேடிங் பண்ணுவது தான். மார்க்கெட் இவ்வளவு பெரிய அளவுக்கு வளர்ந்ததுக்கு பிறகு ட்ரேடருக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள்லாம் உருவாகியிருக்கு. பிட்காயினோட ப்ரீவியஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது $10 இருக்கும்போது ஒரு நாளைக்கு $1 உயர்வது ரொம்ப பெரிய விஷயம். $100 இருக்கும்போது ஒரு நாளைக்கு $10 உயர்வது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு $1000 இல்ல $1 லட்சம் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. $1000 மொமெண்டம் கொடுக்கறது ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கு பிட்காயின்ல. அதெல்லாம் சரிதான். பிட்காயினுடைய இந்திய ரூபாய் மதிப்பு இன்றைய அளவுல $85 லட்சம். அடேங்கப்பா, அவ்வளவு பெரிய கேபிட்டலுக்கு நான் எங்க போவேன் அப்படின்ட்டு நீங்க யோசிக்கலாம். அதுதான் தேவையில்லைங்க. பிட்காயின்ல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயம், பிட்காயினை நம்ம 0.001 லாட் கூட வாங்கி ட்ரேட் பண்ணிக்கலாம். 0.001 லாட் ஃபியூச்சரை நம்ம வாங்கணும் அப்படின்னா $8500 நமக்கு தேவைப்படும். ட்ரேட் பண்ணுறேன், $1000 நீங்கள் சொன்னது மாதிரி மொமெண்டம் கிடைச்சாலும் $850 தானே ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் 200x லிவரேஜ் வரைக்கும் பிட்காயினில் ட்ரேட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 200x லிவரேஜை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா 0.001 லாட்டை பை பண்ணுவதற்கு உங்களுக்கு $1 கூட தேவைப்படாது. அதே ஒரு முழு பிட்காயினை வாங்குறதுக்கு $500 மட்டும்தான் தேவைப்படும். கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லது? என்னுடைய அனுபவத்தில் பிரைஸ் ஆக்ஷனை பற்றி மட்டும்தான் நான் பேச முடியும். ரேஞ்ச் மார்க்கெட்டில் பயன்படுத்துகிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மார்க்கெட்டில் பயன்படுத்தக்கூடிய ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், ரிட்ரேஸ்மெண்ட் தானான்னு உறுதி செய்ய ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூலாக இருக்கட்டும், இம்பல்சிவ் வேவ் உருவாகக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்டாக இருக்கட்டும், இது எல்லாம் ரொம்ப 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 பர்ஃபெக்டாக பிட்காயினில் வேலை செய்யுது. ட்ரெண்டு கண்டினியூஷனாக ட்ரெண்டு ரிவர்சலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பேட்டர்ன்ஸ், டபுள் டாப் பேட்டர்ன், ட்ரிபிள் டாப் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸும் ரொம்ப அற்புதமாகவே வேலை செய்யுது. கிரிப்டோவில் ஒரு 6 மாதம் பேக் டெஸ்ட் பண்ணுங்க, சிறப்பான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க, நல்லபடியாக சம்பாதிங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. வலியது வாழும். நன்றி.